அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பி முருகேசன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்லேருந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம். நான் மைலேஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து எங்களோட ஒரு கெரியரை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஒரு டீம் ஒர்க்குக்காக இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு கிடைச்ச நிறைய மாற்றங்கள் மூலிமா நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி உலகமே ஒரு எதிர்பார்ப்போட, இன்றைக்கி நிறைய தேடல்களோட, எல்லா மனிதரோட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு நிகழ்ச்சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ தமிழில் ஈர்ப்பு விதி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இவ்வளோ நாள் நாங்கள் டீமுக்காகவும் நிறைய வாலண்டியர்ஸ்க்காகவும் ஒரு விருப்பம் உள்ள நபர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றத்துக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜூம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் த்ரூ நம்ம கடந்த 2 வருஷமாக நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ அதனோட அடுத்த ஸ்டெப்பாக நம்ம யூடியூப் த்ரூ நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம இந்த நாளில் இருந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு ப்ரோக்ராம் நடந்துட்டுருச்சு. இனி அதே டைமில் இனி நடக்கும். அது நீங்கள் யூடியூப் த்ரூ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். இதிலிருந்து உங்களோட இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக நம்மளோட இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அதனோட ஹோம் பேஜ் வரும். ஸோ நம்ம யூடியூப்லேயும் ஜீனியஸ் அசோசியேட் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் எல்லாமே, லீடர்ஷிப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் எல்லோரும் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் டைம் பார்க்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற மாதிரி 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எப்போ பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் இது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, இந்த ஒரு வீடியோ, இந்த இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதாவது நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கேட்குறதோ இல்லை ஒரு ஃப்ரீ டைமில் கேட்குறதோ அந்த மாதிரி இது கேட்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி இது கிடையாது. இது பியூராக பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்கறதுக்காகவும், பல சாதனையாளரை உருவாக்குறதுக்காகவும், ப்ளஸ் பெரிய பெரிய கோடீஸ்வரராக மாறுறதுக்காகவும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மார்னிங் டைம் அவைலபிள் டைம், ஒரு கரெக்டான ஒரு டைம். அப்படி இல்லைனாலும் மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு எந்த டைம் அவைலபிள் இருக்கோ அந்த டைம் மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி பாருங்கள். ஸோ இந்த லா ஆஃப் இன்னைக்கு இணையிலிருந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், அறிவியல் சப்ஜெக்ட்லாம் பார்த்துருப்போம், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று நியூட்டன் விதியெல்லாம் படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆப்பிள்லாம் மரத்துலேருந்து கீழே விழுது, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புவியீர்ப்பு விசை. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பூமியில் ஒரு பொருள் நம்ம போடும்போது மேலேருந்து இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், மேலே இருக்கிற பொருள் கீழே விழும், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதுதான் புவி ஈர்ப்பு விசை. நம்ம இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறதா ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விதி தான் நம்ம இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அதாவது ஈர்ப்பு விதியை பொறுத்தவரையிலும் நம்மளோட எண்ணங்கள் தான், நம்மளோட எண்ணங்கள் நமக்கு நடக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ஈர்ப்பு விதி எல்லாமே. நம்மளோட சிந்தனை, நம்மளோட எண்ணங்கள், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இப்போ நம்ம நிறைய டைம் நமக்கு தெரியும், நம்ம யாரையாவது ஒருத்தரை பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க நமக்கு எதிரில் நம்ம முன்னாடி வந்திருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், இப்போ தான்ப்பா உன்னை பார்த்து நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு 100 ஆயுசுன்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஈர்ப்பு விதிங்கிறது நம்ம ஒன்றை பற்றி நினைக்கும் போது அதை நம்ம கைக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்
இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது சொல்கிறது. இப்போ நிறைய பேர் எல்லாம் நம்ம குழந்தையா இருக்கும்போது படம் பார்த்துருப்போம். அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு படம் பார்த்தோம். பார்த்துருக்கீங்கல்ல? அதில் என்ன பண்ணும்? அது ஒரு விளக்கு ஒன்று இருக்கும், கரெக்டாக? அந்த விளக்கை வந்து நம்ம உரசும்போது என்ன இருக்கும்? அதுலேருந்து ஒரு பூதம் வந்து வெளியில் வரும், கரெக்டாக? அந்த பூதம் வந்து வெளியில் வந்துட்டு என்ன சொல்லும்? உங்களோட கட்டளையே சொல்லும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறது தான் என்னோட கடமை சொல்லும். பார்த்துருக்கீங்கள? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சம் நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு பிரபஞ்சம்னா டவுட்டாக இருக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒன்று. யாருமே என்னென்ன தெரியல, கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு மேலே இருக்க ஒரு சக்தி தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடவுள்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சிம்பிளாக நம்ம சொல்லலாம். ஏன்னா கடவுளை பொறுத்த வரலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா, ஒரு மதத்தில் இருக்கவங்களும் ஒரு வழிபாடு இருக்கும். இப்போ இந்துக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? முருகன் கோயிலுக்கோ விநாயகர்கள் கோயிலுக்கோ போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி அப்பா நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணுவாங்க. இதே வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ப்ரேயர்லாம் ரெகுலராக அவங்க பண்ணுவாங்க, கரெக்டாக? அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் இருக்கவங்க இருந்தாலும் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு அவங்க தொழுகை ஒரு நாளுக்கு 5 டைம் கூட அந்த மாதிரி அவங்க தேவைப்படுற என்னவோ அதை நமக்கு மேலே இருக்க ஒரு சக்திகிட்ட இருந்து கேட்பாங்க, கரெக்டாக இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. இந்த ஈர்ப்பு விதிங்கிறது அதுதான். நமக்கு வேணுங்கிறத ஏதோ ஒரு வடிவத்தில் நமக்கு மேலே இருக்க ஒரு சக்திகிட்ட இருந்து, சக்தின்னு நம்ம சாமிகிட்டையோ இல்லை இந்த மாதிரி என்ன விதத்தில் வேணாலும் நம்ம அதை சொல்லலாம். நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்திகிட்ட நம்ம அதை வேண்டுதல் கேட்குறது தான் என்னது நம்ம இந்த ஈர்ப்பு விதி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ நம்ம சிம்பிளாக சொன்னால் அப்படின்னா, இது நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்த்தல்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், நம்ம மேக்னெட்லாம் தெரியும். ஸ்கூல் படிக்கும்போது காந்தத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்? மண்ணில் போட்டு உருட்டிகிட்டு இருப்போம், கரெக்டாக? மண்ணில் உருட்டும்போது என்ன நடக்கும்? இரும்பு ஏதாவது இருந்தால் அதை ஒட்டிடும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அது ஈர்ப்பு தன்மை கொடுக்குது. 2 காந்தம் பக்கத்தில் வச்சா என்ன ஆயிரும்? அப்படியே ஒட்டிடும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு இரும்பு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இரும்பு பக்கத்தில் கொண்டு போகும்போதே அந்த காந்தம் வந்து அந்த இரும்பை வந்து ஈர்த்துரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள், நம்ம என்ன நினைச்சாலும் அதை ஈர்த்து நமக்கு அது நடக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது சொல்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரையிலும் யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லணும்னா, குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போது ஆகாக்கி எழுதியிருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆ போடுறது கஷ்டமா ஈஸியா? ஈஸி தான். ஏன்னா ஆங்கிறது ரொம்ப ஒரே எழுத்து தான் ஆ. ஆனால் குழந்தையா இருக்கும்போது அந்த ஆ போடுறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? நாம் ஆ இந்த பக்கம் போட்டால் ஸ்லேடோட கடைசி சைடில் போகும், கரெக்டாக? அந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்மளோட சிந்தனையை பொறுத்த வரலும் ஆரம்பத்தில் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நம்மளோட எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அடிக்கடி நம்ம இதில் சொல்லுவாங்க, நம்ம மனிதனோட எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மினிமம் ஒரு 50,000 60,000 எண்ணங்கள் ஒரு நாளுக்கு நமக்கு வந்து போகும். அதுலேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா, பாசிட்டிவ் எண்ணங்களை விட நெகட்டிவான எண்ணங்கள் தான் ஆரம்பத்தில். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 எண்ணங்களும் கலந்து தான் இருக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும், நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். ஒரு நாளுக்கு 60,000 சிந்தனைகள் நம்மளோட மனசில் வந்து போகும். ஸோ அதனால் என்ன ஆகும்? ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலிமா நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிக்க இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது, ஏன்னா இது ஒரு வாரமும் இது ரிலேட்டடான நம்ம ஒரு கிளாஸும் நம்ம கொடுக்க போகிறோம். அதில் இது நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன இது அட்வான்டேஜ், நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப ஷார்ப்பாக, அழகாக, ரொம்ப சிம்பிளாக மாறும். அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நம்ம நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை, கரெக்டாக இல்லைங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம தனுஷ் சார் அடிக்கடி சொல்லியிருப்பார், எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லதே நினை நல்லதே நடக்கும். ஒரு நல்ல மனிதன் ஆகிறதுக்கு, ஒரு
உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள் இருந்தாலும் அதை அடையிறதுக்கும் இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம், இந்த ஒரு ஈர்ப்பு விதி ப்ரோக்ராம் வந்து எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லட்சியத்தை மட்டும் கிடையாது, நிறைய நபரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பண ரீதியாக நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பற்றி சொன்னேன்னலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தினா சீக்கிரமாக எல்லாரும் அதை ஈஸியாக ஒரு அடைய முடியும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கூகுள் மேப் மாதிரி. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறமா இருந்துச்சுனாலும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தலினாலும் நீங்கள் போக முடியும். ஆனால் கூகுள் மேப் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் அடையக்கூடிய இடத்த சீக்கிரமாக அடைய முடியும். ஸோ அதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதனால் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன கனவுகள் இருக்கோ, ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியை ரெகுலராக நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களோட வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய மாற்றங்கள் இனி நடக்க போகுது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வாரம் அப்படிங்கிறனால, ஸோ அடுத்த வாரத்திலிருந்து ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டோட நம்ம நம்ம பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் நிகழும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலிமா பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் அடையட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பார்க்குற அனைவருக்கும் பெரிய நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.